இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மதுரையில் தமுக்கம் முதல் நெல்பேட்டை அண்ணாதுரை சிலை வரை வைகை ஆற்றின் குறுக்கே ரூபாய் 213.80 கோடியில் மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. 1.3 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த மேம்பாலத்தை சில நாட்களுக்கு முன் முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். மதுரை நகரில் நிலவும் போக்குவரத்து நெரிசலுக்கு சிறு தீர்வாக இருக்கப் போகும் இந்த மேம்பாலத்துக்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மேம்பாலம் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. மதுரையின் அடையாளங்களில் ஒன்றான கோரிப்பாளையம் தேவர் சிலை உள்ள பகுதி வழியாக இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த பாலத்தை செல்லூர் பகுதியிலிருந்து தேவர் சிலை பகுதியில் இணைக்கும் பாலத்திற்கான பணிகள் இன்னும் நிறைவடையவில்லை. இதுவும் இணைக்கப்பட்ட பிறகே மேம்பாலத்தின் முழுமையான பலன் பொதுமக்களுக்கு கிடைக்கும். தேர்தல் அறிவிப்பை கருத்தில் கொண்டு பணிகள் முழுமையடையாமல் அவசரமாக திறக்கப்பட்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பாலம் என பெயரிடப்பட்டுவிட்டது. புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட தலைவரான நேதாஜியின் பெயர் வைத்து கௌரவம் செய்திருப்பதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பெருமை மிக்க தேவர் சிலை இருக்கும் சந்திப்பு வழி செல்லும் பாலத்திற்கு முத்துராமலிங்க தேவர் மேம்பாலம் என்று பெயர் சூட்டியிருந்தால் பொருத்தமாக இருந்திருக்கும். முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தியின் போது மதுரை வழியாக ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் செல்லும் அனைவரும் கோரிப்பாளையம் தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்காமல் செல்வதில்லை. இந்த தேவர் சிலை முக்கிய அடையாளம். மிகப்பெரிய தலைவரான நேதாஜியின் பெயரை எங்கு வேண்டுமானாலும் சூட்டலாம். அதே வேளையில் தேசியம், தெய்வீகம் ஆகியவற்றை இரு கண்களாக கொண்டிருந்த முத்துராமலிங்க தேவரின் பெயரை தென் மாவட்டங்களின் மையமான மதுரையில் உள்ள பாலத்திற்கு சூட்டுவதே நியாயமாக இருக்கும். கடந்த மாதம் மதுரையிலிருந்து சிவகங்கை செல்லும் வழியில் உள்ள கோமதிபுரம் பாலத்தை முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதற்கு வீரமங்கை வேலுநாச்சியார் பெயர் சூட்டப்பட்டது. அதனை கருத்தில் கொண்டு ஒரு பிரிவினருக்கே முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என கருதி இந்த பாலத்திற்கு தேவர் பெயர் சூட்டப்படாமல் இருந்திருக்கலாம் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். ஆனால் முத்துராமலிங்க தேவரை ஒரு குறிப்பிட்ட பிரிவினரின் தலைவராக மட்டுமே பார்ப்பது தவறு. அவர் தேசப்பற்றும் தெய்வீக பற்றும் நிறைந்த தேசிய தலைவர் என்பதே சரியானது. ஏற்கனவே மதுரை விமான நிலையத்திற்கு அவர் பெயரை சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கை கிடப்பில் உள்ளது. தேவர் பெயர்தான் சூட்டப்படும் என பொதுமக்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் நேதாஜியின் பெயரை சூட்ட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இல்லாத போதும் முதல்வர் ஸ்டாலின் என்ன காரணத்திற்காக இப்படி அறிவித்தார் என தெரியவில்லை. அதிகாரப்பூர்வமாக எந்த பெயர் சூட்டினாலும் மேம்பால பகுதியில் தேவர் சிலை நடுநாயகமாக இருப்பதால் பொதுமக்கள் தேவர் பாலம் என்றே பேச்சு வழக்கில் குறிப்பிட வாய்ப்புள்ளது. எனவே இணைப்பு பாலம் பணிகள் நிறைவடைந்து முழுமையாக பாலம் செயல்படும் போது முத்துராமலிங்க தேவர் மேம்பாலம் என பெயர் சூட்ட வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது. மதுரை கோரிப்பாளையம் மேம்பாலத்திற்கு முத்துராமலிங்க தேவர் பெயர் சூட்டப்படாததால் திமுக அரசின் மீது முக்குலத்தூர் சமுதாய மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க மத்திய அரசிடம் முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்த வேண்டும் எனவும் முக்குலத்தூர் சமூக மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.